கருணைக்கிழங்கு மசியல். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு என்னோட குழந்தைங்க முகம் சுழிச்சாலும் அதோட டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல்ல சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிட்டாங்கன்னா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் 1/2 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது தோலை சீவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததா இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சிடலாம். இப்ப கிழங்கு வெந்துடுச்சு. கரண்டியால அழுத்தி பார்க்கும்போது சிலது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், சிலது கொஞ்சம் வழுக்குன்ட்டு தான் போகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு பவுல்ல நல்லா கையாலேயே பிசைஞ்சு விடலாம். கையால பிசைஞ்சு விடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும். அதை அப்படியே விட்டுறாம நம்ம மிக்சி ஜார்ல போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்துடும். மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் ஊத்திடக்கூடாது. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்ததா ஒரு எண்ணெய் சட்டியில 1 கப் ஆயில் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய். இது 100 ml அளவு. அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 40 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பூண்டு தோலோட தான் மசிச்சு போடணும், அப்பதான் வாசமா டேஸ்டியா இருக்கும். இது நல்லா வதங்கிடட்டும். அடுத்ததா 2 பெரிய தக்காளிய நைஸா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா இதுல நம்ம ஊற வச்ச புளிய கரைச்சி அப்படியே ஊத்திக்கலாம். இது தவிர எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, டேஸ்ட் மாறி போயிடும், நல்லா இருக்காது. அடுத்ததா இதுல நம்ம அரைச்சி வச்ச அந்த கருணைக்கிழங்கு பேஸ்ட் அப்படியே கொட்டி விட்டு கட்டி இல்லாம கரண்டியாலேயே நல்லா மசிச்சு கட்டி இல்லாம கிண்டி விட்டுக்கிடலாம். கை விடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில புடிச்சு போயிடும். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் ஊத்தியும் நம்ம இதை கிண்டி விட்டாகணும். இப்போ ஒரு 1/4 கப் ஆயில் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கையில அது ஒரு டிஃப்ரெண்டான நல்ல ஒரு டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததா திரும்ப இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இதுக்கு மேல இனிமே ஆயில் தேவையில்லை. இது எல்லாமே ஊத்தி நல்லா சுருள நல்லா வதக்கி விட்டுறலாம். அது சட்டியில ஒட்டாம அல்வா மாதிரி நல்லா அழகா திரண்டு வரும். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது என்னோட குழந்தைங்க ஃபர்ஸ்ட் என்ன முகம் சுழிச்சிட்டாங்க, சீ நல்லா இருக்காது அப்படிங்கறது மாதிரி சாப்பிட்டு அதோட டேஸ்ட பார்த்துட்டு வேற லெவல்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிட்டாங்கன்னா பாருங்க. பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. திரும்ப அதுக்கு பிறகு அவங்க சாப்பிட்ட பிறகு நானும் சாப்பிட்டேன். குழம்பு சாதத்துக்கு சைடிஷ் ஆகவும் ஒயிட் ரைஸ்ல போட்டோம். நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. சும்மாவே சாப்பிடணும் போல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவு டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததா நைட்டுக்கும் சப்பாத்தி செஞ்சோம். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடையில வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.